பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேசும் தலைமை குழு சார்பாகவும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு துறை சார்ந்த மிக முக்கியமான ஆளுமை, அவங்களோட அனுபவம், அவங்களுடைய பயணம், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்தித்த சவால்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசும் தலைமை உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறது. அந்த விதத்தில் நம்ம இந்த வாரம் யாரை சந்திக்க போகிறோம்? உண்மையில் பார்க்கணும்னா பேசும் தலைமை பயணமே ஒரு மிக நீண்ட பயணம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொன்னாலே பேசும் தலைமையை தான் சொல்லணும். கடந்த ஆண்டுகளில் நீங்கள் தரிசனம் செய்த மிக முக்கியமான ஆளுமைகள், கலை, இலக்கியம், திரைப்படம், பல தொழில்துறை சார்ந்த நபர்கள் அப்படின்னு ஏராளமான அனுபவங்களை எல்லாம் பேசும் தலைமை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அந்த பேசும் தலைமையினுடைய அனுபவத்தை தான் இந்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2015 ஆண்டில் பேசும் தலைமை கடந்து வந்த பாதை என்ன பார்க்கலாம். தமிழகத்தின் மிக முக்கியமான ஆளுமைகளோடு பயணிக்கும் பேசும் தலைமை பயணத்தில் 2015 ஆண்டு பேசும் தலைமையோடு தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட வெற்றி தமிழர்கள்: நிலவு மனிதர் மயில்சாமி அண்ணாதுரை, பரதயோகி பத்மா சுப்பிரமணியம், சுகாதார போராளி அருணாச்சலம் முருகானந்தம், உணர்வுகளின் ஓவியர் இயக்குனர் மகேந்திரன், மரபணு மாற்றத்தின் தூதுவர் MS சுவாமிநாதன், புது கவிதையின் குறியீடு கவிக்கோ அப்துல் ரஹ்மான், செல்ல பிராணிகளின் சிநேகிதர் சின்னி கிருஷ்ணா, மனிதநேய மருத்துவர் டாக்டர் வி சாந்தா, இனிப்புகளின் அரசன் சீனிவாச ராஜா, தமிழகத்து ஒலிம்பியன் ஹாக்கி பாஸ்கரன், தூரிகையின் நாயகன் மணியன் செல்வன், தமிழ் சினிமாவின் கலை களஞ்சியம் பிலிம் நியூஸ் ஆனந்தன், வணிக வித்தகர் கவிஞர் CK ரங்கநாதன், நெருப்பு மங்கை பிரியா ரவிச்சந்திரன், ஆசனங்களின் ஆசான் ஆசனா ஆண்டியப்பன், நவீன திரையரங்குகளின் நேசகர் அபிராமி ராமநாதன், அழகியல் உலகின் அதிபதி CK குமாரவேல், ஆம்னி பேருந்துகளின் அரசன் KPN நடராஜன், தாளங்களின் தலைவன் விக்கு விநாயகராம், பட்டிமன்ற பாவலர் சாலமன் பாப்பையா, கல்வி நிறுவனங்களின் கோமகன் வேலம்மாள் MV முத்துராமலிங்கம், தாள வாத்தியங்களின் தலைமகன் ரம் சிவமணி, திருமண அழைப்புதல்களின் திருமகன் மேனகா காட் சங்கர்லிங்கம், தூதஞ்சலின் தூதுவர் அகமத் மீரான், நீதி வழுவா நெடுமான் AR லக்ஷ்மணன், எழுத்து யோகி பாலகுமாரன், தமிழறிஞர் ஔவை நடராசன், இதழியல் முன்னோடி தி இந்து என் ராம், பசுமை தேவதை வனிதா மோகன், வணிகத்துறையின் விண்ணவர் டாக்டர் R சீதாராமன், நயத்தகு நகைச்சுவையாளர் கிரேசி மோகன், இதயம் தொட்ட எழிலாளன் VR முத்து, திரைப்படத்துறையின் ஜாம்பவான் AVM சரவணன், இனிப்பு சக்கரவர்த்தி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி, வானியல் வழிகாட்டி புயல் ராமச்சந்திரன், வானியல் முன்னறிவிப்பின் முன்னவர் ரமணன், செல்வந்த சிக நிபுணர் ரமேஷ் பாபு. தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட இந்த அறிவுசார் ஆளுமைகளுக்கு பேசும் தலைமை நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. வரப்போகும் மிக முக்கிய ஆளுமைகளுக்கு வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நியூஸ் 7 நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பேசும் தலைமை என்கிற நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சாமானியன் சாதனையாளனாக மாறுவதும் வெறும் வாழ்க்கை வரலாறாக மாறுவதும் அயராத உழைப்பு, தளராத தன்னம்பிக்கையில் இருக்கின்றது. விண்ணில் தெரிகிற வானம் உங்கள் கண்களிலும் தெரியும் நம்பிக்கையோடு நீங்கள் நடைபோட்டால். அப்படி நம்பிக்கையோடு நடைபோட்ட ஒரு நிலவு மனிதரைத்தான் நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். இவரது கண்களில் சந்திராயன் 1, சந்திராயன் 2 வெற்றிகரமாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வதை வைத்தே நீங்கள் யூகித்திருக்கலாம். திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சாதனை தமிழர், நிலவு மனிதர். அவரைத்தான் இந்த பேசும் தலைமை என்கிற நிகழ்ச்சியில் சந்தித்து உரையாடப் போகிறோம். நிலவு மனிதரோடு பேசலாம், உரையாடலாம். மங்கள்யான் விண்கலம் 2014 ஆண்டு செப்டம்பர் 24 தேதியன்று செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக இணைந்தது. இதற்காக 19 முறை முயற்சி செய்திருந்தது அமெரிக்கா, 16 முறை முயற்சி செய்திருந்தது ரஷ்யா, முயற்சியில் தோற்றது ஜப்பான். ஆனால் முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமாக செவ்வாய்க்கு செயற்கைக்கோளை அனுப்பிய முதலாவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. இந்த சாதனையை 450 கோடி ரூபாயில் இந்தியா நிகழ்த்தியிருப்பது விண்வெளித்துறையில் ஓர் அதிசயம். திருநெல்வேலி மாவட்டம் பணகுடிக்கு அருகில் உள்ள மகேந்திரகிரியில் மங்கள்யான் விண்கலத்தை விண்ணில் செலுத்திய ராக்கெட்டின் 2 என்ஜின்கள் தயாரிக்கப்பட்டன.
செவ்வாய்க்கோளை ஆராயும் முதல் ஆசிய நாடு என்ற பெருமையை இந்தியாவிற்கு பெற்றுத் தந்துள்ளது மங்கள்யான். இந்த மங்கள்யானின் திட்டக்குழு தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். முதல் முயற்சியிலேயே வெற்றி கண்ட மங்கள்யானின் திட்டக்குழு தலைவர் நம் பேசும் தலைமையின் முதல் நிகழ்ச்சியில் இப்போது சாதனை தமிழர்களுக்கே, ஒரு தமிழகத்துக்கே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது உங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சாதனைகள் பற்றியெல்லாம் பேசுவதற்கு முன்பாக உங்களுடைய பாலிய காலம், உங்களை உருவாக்கிய அந்த கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பம், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்னுடைய பாலிய காலம்னு பார்த்தீங்கன்னா, கோதவாடிங்கிற ஒரு கிராமம், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் 5 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய முதல் 5 வருட பள்ளி படிப்பு அங்கே தான் நடந்துச்சு. அப்புறம் அப்பா ஆசிரியர்காட்டி கோதவாடி சுற்றிய கிராமங்களுக்கு மாறுதல் நடக்கும். அதனால் என்னுடைய முழு பள்ளி படிப்பு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கிராமங்களில். அப்புறம் உயர்நிலைப்பள்ளி படிக்குங்கிறது பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் அங்கேருந்து நான் நடந்து போய் படிக்கிற மாதிரி 5 கிலோமீட்டர் போகணும், 5 கிலோமீட்டர் வரணும். அப்படி ஒரு படிப்பு. ஒரு ஏழ்மையான இல்லை ஒரு நடுத்தர குடும்பம்? ஒரு நடுத்தர குடும்பம். ஏன்னா ஆசிரியர் குடும்பம், ஆனால் 5 குழந்தைகள். அதனால அதற்கே உரிய பொருளாதார வசதிகளோடு இருந்த குடும்பம். பட் கல்வி தான் மேலே கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை அப்பா முதலே உருவாக்கிட்டார். அதனால் கல்விக்காக போகிறது. பட் இருந்தாலும் என்னுடைய இளையதர கல்வின்னு பார்க்கும் பொழுது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், கோதாவரி கிராமத்தில் என்னுடைய முதல் 2 வருட படிப்பு பள்ளிக்கூடம்னு இல்லை, ஏன்னா மாட்டுக்கொட்டகை 1 வருடம் சொல்லியிருக்கேன். அதாவது மாட்டுக்கொட்டகை தான் என்னோடய பள்ளி இதாக ஆரம்பிக்கும். அப்புறம் மாரியம்மன் கோயில் திண்ணை 2ஆம் கிளாஸ் வரும். 3ஆம் கிளாஸுங்கிற போது பள்ளிக்கூடம் அப்படிங்கிற ஒரு கட்டடம் உருவாகும். அப்புறம் என்னுடைய 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பில் நாங்கள் பள்ளி மைதானத்தை நாங்கள் உருவாக்குவோம். அதாவது விளையாட்டு 3 மணி 4 மணிக்கு இடையில் 1 மணி நேரம் அங்கே இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு விளையாடுவதற்கான நேரம். ஆனால் விளையாடுவதற்கு மைதானம் இல்லாததுனால மைதானத்தை நாங்கள் உருவாக்குவோம். அப்படி ஒரு குழுவாக அன்றைக்கி ஆரம்பித்தோம். அப்புறம் மெதுவாக அப்புறம் என்னுடைய கல்லூரி படிப்பு புதுமுக வகுப்பு பொள்ளாச்சியில் நடந்துச்சு. அப்புறம் என்னுடைய இளம் கிளைய முதுகலைய மாதிரி இருக்கக்கூடிய பொறியியல் படிப்புகள் எல்லாமே கோயம்புத்தூரில். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லலாம் வச்சுங்களேன். உங்களுடைய பயணம் அப்படின்றது ஒரு மாட்டுக்கொட்டகையிலிருந்து விண்வெளியை நோக்கி சென்றிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பற்றி உங்களுடைய வாழ்க்கை வரலாறுல 11ஆவது வகுப்பு வரைக்கும் நீங்கள் தமிழ் வழி கல்வியில் படிச்சிருக்கிறீங்க. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் வழி கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீங்க. இந்த தமிழ் வழி கல்வியில் படிப்பது உங்களுக்கு உண்மையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு, தமிழ் வழியில எல்லாம் படித்து ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு. அந்த பெற்றோர்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது நிறைய இடத்துல நான் சொல்லிட்டு இருக்காது. அதாவது என்ன, தமிழ் மொழியோட தாய்மொழி கல்வியில் குழந்தைகள் இளவயதில் படிக்கிறது, அதனுடைய அடிப்படை கல்விகள் எப்படி படிக்கணும், எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த வித்தைகளை தாய்மொழியில் குழந்தைங்க படித்துச்சுன்னா கண்டிப்பாக அவனுடைய சுய சிந்தனைக்கு அதனுடைய அந்த வளர்ச்சிக்கு அது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். நான் படித்தது அது இல்லாமல் என்னுடைய சக அறிவியலாளர்கள்னா இந்திய அளவில் இருக்கக்கூடியவங்க, உலக அளவில் எங்கூட இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் எல்லாரும் அவர்கள் தாய்மொழிகள். ஆங்கில மொழியில் படித்தான், ரஷ்யன் மொழியில் படிக்கிறான், ஜப்பனீஸ் அவனுடைய மொழியில் படிக்கிறான், பிரெஞ்சுக்காரன் அவனுடைய மொழியில் படிக்கிறான், ஜெர்மன்காரன் அவனுடைய மொழியில் படிக்கிறான். இன்றைக்கி அவங்களுக்குள்ள ஆங்கிலம் ஊடகமாக தான் இருக்கிறாங்களையும், மற்றபடிக்கு அவங்களுடைய சிந்தனைகளில் அவங்க மொழிகள் இருப்பதாக தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் படிச்சுட்டு இருந்த காலத்தில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்க அப்படின்லாம் வாத்தியார் கேட்டப்போ நீங்கள் அப்போ என்ன சார் சொன்னீங்க? அப்போ என்ன இப்போ அப்போவும் இப்போ எனக்கு ஹீரோனா எங்கள் அப்பா. அவர் ஒரு இப்போ ஆரம்ப கல்வியில் தலைமை ஆசிரியர் இருந்தார். அதனால நான் ஒரு ஆசிரியராக முடிஞ்சால் ஒரு உயர்கல்வி ஆசிரியராகவோ அல்லது கல்லூரி ஆசிரியராக போகணும் அப்படின்னு அந்த ஒரு மட்டங்கள் தான் இருந்து சொல்லியும் ஆசிரியர் பணி விட்டு வெளியே வர்ற மாதிரி அப்போ இல்லை. அப்பா விரும்பல. அப்பா எனக்கு அப்படி இல்லை. ஆனால் அப்பாவினுடைய உந்துதல்னால நான் அறிவியல் துறையில் நுழைஞ்சேன்னு வச்சுக்கல. ஆனால் நீங்கள் நிறைய இடங்கள்ல சொல்றீங்க அப்பாவுடைய ஆசை வேறாக இருந்தது, என்னுடைய துறை வேறாக இருந்தது அப்படின்னு. அந்த புள்ளியில அப்பா நீங்க ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொன்னப்ப நீங்க இல்ல இதை தாண்டி வேற ஒரு துறையை நோக்கி நகர்றப்ப அப்பா அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க?
அதை வந்து முதல்ல வந்து அப்பா வந்து என்னை வந்து எனக்கு பேர் வச்சது சரி, வச்சதன் பிரகாரம் ஒரு தமிழ் துறையில் நான் நல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. நான் தமிழ் நல்லா படித்தாலும் தமிழை விட அதிகமாக, ஏன்னா தமிழாசிரியர் அதிகமாக மதிப்பெண் போட மாட்டாங்க. அதனால முதல் மாறனா வந்தாலும் தமிழில் எனக்கு வந்து அறிவியல் கணிதத்தில் வந்து முழு மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதனால நான் படிப்பில் அது ஒரு மாணவனாக மேலே வரணும் அப்படிங்கும்போது என்னுடைய அடையாளம் வந்து தமிழை தாண்டி அறிவியல் தொழில்நுட்பத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிகுறி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால முதல் முறையாக அப்பாவை மறுதளித்து நான் வந்து அறிவியல் இதுக்கு போகலாம் அப்படின்னு ஒன்று. அப்போ ஏன்னா ஒரு ஆசிரியரா இருக்கிறதுனால நிறைய மாணவர்களை பார்த்ததுனால அந்த இடத்துல அவர் பெற்றோரா தான் உங்க அப்பா நிச்சயமா இருந்திருப்பாங்க. நீங்க அப்படி மாத்தி சொல்றப்ப அப்பாவோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? என்ன சொன்னாங்க அப்பா அந்த டைம்ல? ஆமாம், அப்பா வந்து அப்போ என்ன சொன்னார்னா, என்ன அவருக்கு வந்து ஒன்று வந்து அந்த காலத்தில் நான் வெளியே வந்து படிக்கணும் அப்படின்னா, உயர்கல்வி படிக்கணும், அப்படி போகணும் அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி நான் வந்து 5 குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் நான் தலைமகன். அதனால பொருளாதார ரீதியில் போக முடியுமா ஒரு பயம் இருந்திருக்கலாம். ரெண்டாவது அப்போ வந்து இப்போ நான் வந்து பொறியியல் துறைக்கு போகணும்னு பண்ணாலும் கூட அப்போ வந்து 1200 பேருக்கு பக்கம் தான் கொடுப்பாங்க. அது உண்மையிலேயே நான் வந்து அந்த இதில் ஜெயிச்சு பருவனா அப்படின்னு அவருக்கு ஒரு ஒரு மாதிரி இது இருந்திருக்கலாம். கட்டாயமா உங்களுடைய கனவுகள் விண்வெளியை நோக்கி போனதுக்கு பல ஆசிரியர்களினுடைய வாழ்த்துதலும் அறிவுரையும் இருந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஒரு சாமானியனாக ஒரு கிராமத்துல ஒரு நிறைய கனவுகளோடு சுற்றி திரிந்த ஒரு சாதாரண ஒரு இளைஞன் இன்றைக்கு தமிழகமே வியந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு அமர்ந்திருக்கிறார்.